அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் தேர்தல் ஆணையத்தினுடைய இணைய பக்கத்துல தேர்தல் பத்திர விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. இது இன்னைக்கு நாடு முழுக்க பெரும் பேசு பொருளா மாறியிருக்கு. தேர்தல் பத்திரங்கள் மூலமா ஏற்கனவே அரசியல் கட்சிகள் பெற்ற நன்கொடைகள் ஊழலுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற பேச்சுக்கள் வந்துகிட்டு இருந்தபோது, இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வந்துச்சு. அந்த உச்சநீதிமன்றம் என்ன அப்ப சொல்லுச்சு அப்படின்னா, இந்த விவ இந்த விவரங்களை வாங்குவது, இல்ல இப்படி இந்த வழிமுறையில பணங்கள வாங்குறது டிரான்ஸ்பரண்டா இல்ல அப்படின்னு சொல்லி, அந்த தேர்தல் பத்திர சட்டத்த ரத்து பண்ணிட்டு, அதனுடைய விவரங்கள வெளிப்படையா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி எஸ்பிஐ வங்கிக்கு ஒரு உத்தரவு போட்டாங்க. அந்த மார்ச் 4க்குள்ள வெளியிடணும் அப்படிங்கிற அந்த உத்தரவ மதிக்காத எஸ்பிஐ வங்கி என்ன பண்ணுச்சு, 26 நாட்கள் வரைக்கும் காத்திருந்துட்டு, தேர்தல் பத்திர விவரங்கள வெளியிட்டிருக்கு. எங்களுக்கு ஜூன் 30 வரைக்கும் அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த அவகாசம் கோரிய அந்த மனுவ விசாரிச்ச உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இது அவ்வளவு பெரிய விஷயம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல இவ்ளோ நீங்க அலட்சியமா இருக்கிறத ஏத்துக்க முடியாது. குறைந்தபட்ச நேர்மைய உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். உடனடியா மார்ச் 15 மாலைக்குள்ள அத வெளியிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில மார்ச் 14 நேற்றைய தினம் இரவு ஒரு 8 மணி போல தேர்தல் பத்திர விவரங்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய இணைய பக்கத்துல வெளியிடப்பட்டிருக்கு. இதுல சில அம்சங்கள கவனிக்க வேண்டியது இருக்கு. எவ்வளவு கட்சிகள், எவ்வளவு நன்கொடைகள் வாங்குனாங்க அப்படிங்கிற லிஸ்ட் இதுல வந்திருக்கு. இன்னொரு பக்கம் எந்தெந்த நிறுவனங்கள் இந்த பணங்கள குடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டும் வந்திருக்குது. இந்த 2மே மேட்ச் பண்ணப்படல. அதாவது எந்த நிறுவனம் எந்த கட்சிக்கு குடுத்துச்சு அப்படின்னு இன்னும் விவரங்கள் வெளியிடப்படல. ஆனா கிட்டத்தட்ட எந்த தேதியில அந்த நிறுவனம் பாண்ட் வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டு குடுத்திருக்கிறாங்க. எந்த டேட்ல அரசியல் கட்சிகள் நன்கொடை வாங்கியிருக்காங்கங்கிறத ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஒரு சில முடிவுகளுக்கு நம்ம வர வேண்டியது இருக்கு. இந்த தேர்தல் பத்திர விவரங்கள பொறுத்தவரைக்கும், சில டெக்னிக்கலான விஷயங்களையும் பார்க்கணும். இதுல அதிகபட்சமா பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட ரூ. 6,061,00,00,000 தேர்தல் பத்திர நிதிகள வாங்கியிருக்காங்க. இது ஒட்டுமொத்த தேர்தல் பத்திர நிதியில கிட்டத்தட்ட 47.46%. அதுக்கு அப்புறம் ஒரு மாநில கட்சியா இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, அந்த கட்சி ஒரு 1,610 கோடி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி 1,422. இப்படி இந்த லிஸ்ட் போய்க்கிட்டே இருக்குது. இதுல தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கு டிஎம்கே 639ம், அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 6 கோடியும் வாங்கியிருக்கிறாங்க. இதுல அதிகபட்சமா 1,368 கோடிய ஃபியூச்சர் கேமிங் ஹோட்டல் சர்வீஸ் நிறுவனம் வாங்கியிருக்கிறாங்க. அதாவது மார்டின் நிறுவனம் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதற்கப்புறம் மேகா இன்ஜினியரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனம் 966 கோடியும், வீட் சப்ளை செயின் நிறுவனம் 410 கோடியும் கொடுத்திருக்கிறாங்க. சரி, இந்த நிறுவனங்கள்லாம் பாஜகவுக்கு தான் கொடுத்தாங்களா, மத்த எல்லா கட்சிகளுக்கும் கொடுக்கலையா அப்படிங்கிற கேள்வி வருது. இருந்தாலும் இதுல பெரும்பான்மையான நிதிகள் பாஜக தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது ஓரளவு இது ஒப்பிட்டு பார்க்க முடியுது. எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த டேட்ல கொடுத்தாங்க அப்படிங்கிறத வச்சு ஒப்பிட்டு பார்க்க முடியுது. இதுல பல அதிர்ச்சிகர தகவல்கள்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, எப்போல்லாம் ஒரு நிறுவனத்தின் மீது ஐடி ரைடும் இடி ரைடும் போயிருக்கோ, அப்போல்லாம் அதற்கு அப்புறம்லாம் அந்த நிறுவனங்கள்லாம் தேர்தல் பத்திரங்கள் மூலமா அரசியல் கட்சிகளுக்கு நிதிகளை கொடுத்திருக்கிறாங்க. இப்போ உதாரணமா பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் நம்ம முதல்ல பேசணும் இல்லையா? அங்க ஏப்ரல் 2ஆம் தேதி 2022ல ஐடி ரைடு போயிருக்கு. அ இவங்க அந்த நிறுவனம் அந்த ஐடி ரைடுக்கு அப்புறம் ஏப்ரல் 7ஆம் தேதி பாண்ட வாங்கி அ டொனேட் பண்ணியிருக்காங்க அரசியல் கட்சி. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏரோ பென்டோ ஃபார்மா அப்படிங்கிற நிறுவனம் 2022 நவம்பர் 10ல அதனுடைய மேனேஜிங் டைரக்டர் மோசடி புகார்ல அரசு செய்யப்படுறாரு. அதற்கப்புறம் நவம்பர் 15ஆம் தேதி அவங்க எலக்டோரல் பாண்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய நிறுவனங்கள் இருக்கு. சீரடி சாய் எலக்ட்ரிக்கல்ஸ், டோரண்ட் பவர், டாக்டர் ரெட்டீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய நிறுவனங்கள் இதுல லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதை ஒவ்வொன்றும் பார்க்கும்போது மலைக்க வைக்குது. ஏன்னா இப்போ மார்டின் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, பண மோசடி வழக்குல அந்த நிறுவனத்தின் மீது அமலாக்கத்துறை சோதனைகள் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த நிறுவனத்தினுடைய மார்டினுடைய மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர் இப்போ பாஜக இருக்காரு. அந்த அமலாக்கத்துறை சோதனைக்கு அப்புறம் தான் அவரு பாஜக வந்தாரு. அவரு அந்த கம்பெனி 1,368 கோடி வரைக்கும் டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மூத்த வழக்கறிஞரா இருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மேகா இன்ஜினியரிங் அப்படிங்கிற நிறுவனம் 2023 ஏப்ரல்ல தேர்தல் பத்திரங்கள் மூலமா 143 கோடி ரூபாய தேசிய கட்சிகளுக்கு, குறிப்பா அரசியல் கட்சிகளுக்கு, தேசிய கட்சிகள்னு சொல்றது கூட சரியா இருக்காது. அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையா கொடுத்திருக்காங்க. இதே பீரியட்ல ஒரு மாதத்துக்குள்ளவே பாஜகல அப்போ மராட்டியத்தில் ஆட்சியில் இருக்கும்போது 14,400 கோடி ரூபாய் மதிப்பிலான சுரங்கம் அமைக்கக்கூடிய ஒப்பந்தம் அவங்களுக்கு கைமாறி இருக்கு அப்படின்னு இருக்காங்க.
இந்த விவரங்கள் எல்லாமே இப்போ மேட்ச் பண்ற இந்த விவரங்கள் எல்லாமே மேட்ச் பண்ற இடத்துல இருந்தாலும் ஓரளவு வந்து இந்த டேட்டையும் அந்த ஃபண்டோடைய அமௌண்ட்டையும் வச்சு நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியுது. பல அதிர்ச்சிகர தகவல்கள் இந்த தேர்தல் பத்திர விவகாரங்கள் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஒரு பக்கம் ஊழலை ஒழிக்கிறேன்னு வசனங்கள் பேசினாலும், இன்னொரு பக்கம் ஒரு ஊழலை சட்டப்பூர்வமா எப்படி மாத்தி அது மூலம் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஒரு ஆண்டுக்கு 10 கோடி ரூபாய் வரைக்கும் மட்டும் லாபம் வரக்கூடிய ஒரு நிறுவனம் எப்படி 100 கோடிக்கும் அதிகமா ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து நன்கொடை கொடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வியும் நம்ம கூட எழுந்திருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி இடி ரைடும் ஐடி ரைடும் எப்படி ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய அளவுல ஒன்றிய அரசுக்கு துணை போயிருக்கு அப்படிங்கிற கேள்விகளும் இந்த இடத்துல எழுந்திருக்கு. இந்த விவகாரம் தொடர்பா இன்றைக்கு உச்சநீதிமன்றம் விசாரணை நடந்தது. அதுல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே வெளியிடப்பட்ட விவரங்கள்ல தேர்தல் பத்திரனுடைய பாண்ட் நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாம இருந்தாங்க. அதை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது எந்த அரசியல் கட்சி எந்த நிறுவனத்துக்கு வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறது தெரிய வரும். அந்த விவரங்கள் வெளியிடாம இருந்தாங்க. இன்றைக்கு நடந்த விசாரணையில உச்சநீதிமன்றம் அதுக்கும் ஒரு கிடுக்குப்பிடி போட்டிருக்காங்க. உடனடியாக அந்த பாண்ட் பேப்பர்ஸ் உடைய நம்பர்ஸையும் நீங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வெளியில வந்துச்சு அப்படின்னா இந்த விவகாரத்துல ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்க வரும். அதுவும் இன்னும் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய பரபரப்புக்கு மத்தியில இன்னும் பெரிய பரபரப்பை பெரிய புயலை இந்தியாவுல கிளப்ப இருக்கும். இந்தியா இதுவரை கண்டிராத மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு இதை வந்து ட்விட்டர்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையில அதை பார்க்கும்போது சோதனை செய்யறோம் அப்படிங்கிற பெயர்ல மிரட்டி பணம் வாங்கியதா அரசியல் கட்சிகள், குறிப்பா ஆளும் கட்சி, அதே மாதிரி விசாரணை அமைப்புகளை ஒரு அரசியல் அமைப்புக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய விசாரணை அமைப்புகளை தன்னுடைய லாபத்திற்காக வளைத்து கொண்டதா ஒன்றிய பாஜக அரசு அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. எலக்டோரல் பாண்டினுடைய நம்பர்ஸ் ரிலீஸ் ஆகும்போது இன்னும் ஒரு பெரிய புயலை கிளப்பும். தொடர்ந்து இது தொடர்பா நம்மளும் பேசுவோம். இந்த ஜென்ரா மீடியா நிகழ்ச்சியில இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி.